வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ ரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையும் மிகைப்படுத்தாமல், உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள், அருள்வாக்கு சொல்ற மாரிலாம் போகாமல், ஒரு ஒரு கிரகமும் ராசிக்கு இது மாரி இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது, இந்தந்த டிகிரியில சஞ்சரிக்கும் பொழுது, இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த சாஸ்திரமாகிய நம்மளுடைய சாஸ்திரத்துல சயின்டிஃபிக்கா பார்க்கும் பொழுது, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எப்படி பலன்கள் நமக்கு வரப்போகுது, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்க போகுது, லாங் டேர்ம் எப்படி இருக்க போகுது, இந்த ஆகஸ்ட் மாதம் எது மாதிரி விஷயமாக நாம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத துல்லியமா பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே ராசி அதிபதியாகிய சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் இடத்துல நீச்சம் பெறுகிறார், சனியின் பார்வை பெறுகிறார். ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா, ரிஷபராசிக்காரங்க நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஆகஸ்ட் மாதம் சில விஷயங்கள் அப்படி இப்படி தான் இருக்கும். ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ண வேண்டி இருக்கும், அலைச்சல்கள் நிறைய இருக்கும். ஆனால் அதுக்கு ரிசல்ட் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஏன்னா ராசி அதிபதி சனியின் பார்வை பெற்று நீச்சமாக இருக்கும் பொழுது நம்ம எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ளாதீர்கள். ஆகஸ்ட் மாதம் அடுத்து வரக்கூடிய மாதத்தில் சிலது நடக்கலாம். ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் மோடில் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். யோகமான கிரகமாகிய புதன் பாருங்க, 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடம் 2வது நாள்லேயே மாறுறார். ஸோ 3ஆம் இடத்துல கடகத்திலேயே குருவோட கிட்டத்தட்ட 23 நாள் இருந்துட்டு, கடைசி ஒரு வாரம் தான் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு சிம்மத்துக்கு வரார். இது ரெண்டுமே பரவாயில்லை. ஏன்னா குரு ஒரு இடத்துல சிம்மத்தில் வந்து நட்பு வீட்டில் இருக்கிறார். ஒரு 20 நாள் 21 நாள் ஒரு 3 வாரம் குருவோட சேர்ந்திருக்கார். ஸோ 2ஆம் இடங்கிற தனஸ்தானாதிபதி குருவோட சேர்ந்திருக்கனால பண விஷயத்துக்கு பிரச்சனை இல்லை. பண போக்குவரத்து வந்துட்டு போயிட்டு இருக்கும். அது ஒன்றும் பெரிய சங்கடங்கள் இருக்காது. குழந்தைகள் விஷயங்கள், படிப்பு விஷயங்கள், டெக்னிக்கலான சில விஷயங்கள், புத்தி கூர்மையான விஷயங்கள் கொஞ்சம் பழக்கம் போல் நல்லா வேலை செய்யும். ஆனால் ஃபிசிக்கலாக வேலைகள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் போட்டு படுத்துங்கிறத நீங்கள் வேலையில் இருக்கிறவங்க, தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மற்றதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தா, செவ்வாய்ங்கிற கிரகமே பாருங்க 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது, 7ஆம் வீட்டு அதிபதி இருக்கும் பொழுது, சில நண்பர்களால, சில பங்குதாரர்களால, நீங்கள் யாரை டெய்லி அசோசியேட் பண்ணுறீங்களோ அவங்களால சில வரவுகள் இருக்குது. ஆனாலும் சில ஆர்கியூமெண்ட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் சட்டுன்னு பேசாமல் கொஞ்சம் பொறுமையாக போய்க்கக்கூடிய அமைப்புகள் நல்ல அமைப்புகளாக இருக்கும். ஏன்னா நமக்கு ராசி அதிபதி நீச்சமாக போயிருக்கு பாருங்க. ஸோ நாம் பாட்டு கடன் நம்ம நினச்சதெல்லாம் பேசுகிறோம்னா ஆல்ரெடி நம்ம கரெக்டாக பேசுகிறோமாங்கிறது தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் புத்தி கூர்மையை யூஸ் பண்ணி சமயோஜிய புக்தியோடு நம்ம செயல்படக்கூடிய ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரருக்கு இருக்குது. இந்த காலத்தில் வந்து புதுசாக அதை ஆமிக்கிறேன் இதை ஆமிக்கிறேங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய ராகுகதி பயிற்சிக்கு அப்புறம் பண்ணலாம். அதை வரக்கூடிய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதம் நீங்கள் என்னன்னா பண விஷயம் இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். என்னென்ன உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வியாபாரம், தொழில், அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். இந்த மாதத்தில் நம்ம வந்து வேலை மாறலாமா, இந்த நேரத்தில் நம்ம புதுசாக ஒன்று ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் நோ. ஏன்னா நமக்கு ராசி அதிபதி பலமாக இல்லை. ஸோ அதனால் இப்போ நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் பின்வளைவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக, விவேகமாக, வேகத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி பார்த்தீங்கன்னா, குருவின் பார்வை 11ஆம் இடத்துல இருக்க சனிக்கு விழுகிறதுனால, சனி 11 இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட். அப்படி ஒன்றும் பெருசாக வாழ்வாதாரம் இழக்கிற அளவுக்கு மோசமாக இல்லை. ஏன்னா சனி 11லேருந்து குரு பார்வை பெறும் பொழுது, அது சனி தசையே போயிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் இன்னுமே நல்ல பலன்கள் தான் இருக்க போகுது. அதனால தவறு இல்லை. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால இந்த காதல் விஷயங்கள், பெண்கள் விஷயத்துல எல்லாம் இது கொஞ்சம் ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல வரார், நீச்சப்பட்டிருக்கிறார், சனியின் பார்வை பெறுகிறார். ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் நமக்கு எல்லை மீறிய உறவு, ஒரு லீகலான ஒரு விஷயத்தில் இல்லாமல் கொஞ்சம் முறையற்ற சில விஷயங்கள், கள்ளக்காதல், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்புகள் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதுல எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆகாமல் இருக்கிறதுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா செவ்வாயின் பார்வையும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மேலே விழுகிறார். ஸோ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்வையும் பெறுகிறார், சனியின் பார்வையும் பெறுகிறார். அப்படிங்கிறப்போ உங்களுடைய ராசி அதிபதி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு.
ஸோ அதனால் டக்கு டக்குன்னு நம்ம முடிவு பண்ணி எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுத்து உங்களுடைய விருப்பங்களை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வச்சுட்டு ரொம்ப இன்ஸ்டிங்டிவாக நம்மளுடைய விஷயத்தை வந்து போனோம்னா அதுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்பு, டெக்னிக்கலாக நிறையா விஷயம் கற்றுக்கக்கூடிய அமைப்பு, அதெல்லாம் நல்லா இருக்குங்க. அதே சமயத்தில் ஒரு கல்யாண விஷயங்கள், ஒரு அசோசியேஷன், ஒருத்தரோட சேர்ந்து ஒரு புதிய தொடர்பு வருவது, அது மாதிரி விஷயங்கள்லாம் வியாபாரம் அது மாதிரி விஷயத்துக்கு போய்க்கலாம். இந்த பெண்கள் விஷயங்கள், இந்த காதல் விஷயங்கள் மட்டும்தான் கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ ஒழிய, வியாபார விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் குருவின் பார்வை வந்து நல்லா இருக்கிறனால கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு புதிய கான்டாக்ட் மூலமாக ஒரு ஆர்டர் எடுக்கிறது, ஒரு புதிய கான்டாக்ட் மூலமாக ஒரு ஜாப் ஆஃபர் நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் குருவின் பார்வை 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக சில லாபங்கள், சில நல்ல தொடர்புகளும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ரிஷபராசிக்கு ஓவராலாக பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் சில சிரத்தையான சில வேலைகளை செய்து சாதிக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குமே ஒழிய, எடுத்துமா கவுத்தமான்னு போகக்கூடிய ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து சுக்கிரனே பாதிக்கப்பட்டிருக்கிறனால உங்களுடைய ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும். அந்த மாதவிடாய் பிரச்சனை, பெண்களுக்கே வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கலாம். ஸோ அவங்களாம் கொஞ்சம் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் டாக்டர்லாம் பார்த்து பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வண்டி வாகனம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஏன்னா சனி செவ்வாய் தாக்கங்கள் சுக்கிரனுக்கு இருக்கிறதுனால ஒரு நல்ல வண்டி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டீங்கன்னா சர்வீஸ் விடணும் பிரச்சனை ஆகுங்கிற அளவுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து வரக்கூடிய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி உங்களை எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கு, இப்போ என்ன தசைகள் போயிட்டு இருக்கிறத வைத்து தான் துல்லியமான பலன்கள் வந்து இப்போ நம்ம பேசின பொது பலனோட சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் நமக்கு வரும். அடுத்து வரக்கூடிய 3 மாதம், அடுத்து வரக்கூடிய 6 மாதம் எப்படி இருக்க போகுது, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம ஒன்று ஒன்றும் பார்க்கும் பொழுது எப்படி வந்து உங்களோட யோகமான தொழில் என்ன, எந்த துறையில் அதிக லாபம் வரும், எந்த துறையை நமக்கு ஆகாது, வியாபாரமா தொழிலா, வெளிநாடா, அல்லது உத்தியோகம்னு எடுத்துட்டோன்னா நம்ம ப்ரைவேட் செக்டாரா அல்லது அரசு உத்தியோகமா, எது மாதிரி துறை நமக்கு வரும், மீடியா துறையா, அல்லது படிப்பு பார்த்தீங்கன்னா படிப்பு சார்ந்த தொழில் தான் பண்ணுவீங்களா, அல்லது வேற மாதிரி லைனில் போவீங்களா, அல்லது மெடிக்கல் ரிலேட்டட் ரியல் எஸ்டேட் அது மாதிரியா, அல்லது ஐடி சாஃப்ட்வேரா, அல்லது எதுவுமே இல்லாமல் அக்ரோ ரிலேட்டடாக போவீங்களா, எது வந்து உங்களுக்கு நல்லா இருக்குங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற ஒரு கிரகத்தோட ஸ்தானபலம், திக்பலம், திருப்பலத்தை வைத்து டிகிரி அடிப்படையில் பார்த்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகளை சரியான முடிவுகளாக எடுத்து தேவையற்ற முயற்சிகளை தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.